பொதுவாக ராசிநாதன் வக்கரம் அடைகிறாருன்னா நம்முடைய உடல் நலத்துல நம்ம கவனம் செலுத்தத்தாங்க வேணும். குரு பகவான் இப்போ உங்க தனஸ்தானத்தை பார்ப்பார், நல்ல காசு பணம் வரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, நல்ல தனபாக்கியம் ஏற்பட்டுரும். இந்த நேரத்தில் பலருக்கு புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் வரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சனி பகவான் சென்ற ஆண்டே பயிற்சி அடைந்து விட்டார். அந்த பயிற்சி பலன்களை எல்லாம் மிக விரிவாக நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். வக்கர பயிற்சினா சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எப்போ வக்கர பயிற்சி ஆகிறது? ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்கர நிவர்த்தி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்துல வக்கர கிரகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருந்தால் என்ன பலன், வக்கரமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆகவேதான் இந்த வக்கர பயிற்சி பலன்களுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வக்கர பயிற்சி காலத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, தான் ஏற்கனவே செய்த ஒரு செயல், ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அந்த காரியம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க. இரண்டாவது விஷயம் ஒழுக்கம், நேர்மை, வாழ்க்கையுடைய விழுமியங்கள். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், அது தப்பா போயிருக்கோம், எதனால தப்பா போச்சு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை படிப்பினைகள். சில பேர் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பா போயிடும். ஸோ சனி பகவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறார். வேலை தொடர்பான விஷயங்கள்ல இந்த பதிவில் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்து கொள்வது என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்தில் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறாக போய்விடுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்வது நமக்கு நன்மை எல்லாம் விரிவாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தாங்க நமக்கு தெய்வமே. சனி பகவான் தாங்க நம்ம ராசிக்கு அதிபதியே. சனி பகவான் தாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த உடம்பு பாதிப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சதா சர்வ காலமும் எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பு நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்க, மூளை சூடாகுது, உடம்பு சூடாகுது, உங்களுக்கு தெரியல. அது உடல்நல பாதிப்புகளும் உங்களுக்கு கொடுக்குது. கொஞ்சம் மனசு அமைதியாக வச்சு பாருங்களேன், பெரிய ஹெல்த் இஷ்யூவே வராது கும்பராசிக்கு. இன்னொரு புறம் உங்கள் வாழ்க்கையில பிறரை அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படுகிறீர்கள். இந்த சந்தேகப்படக்கூடிய குணத்தை விட்டுட்டு பிறரை நம்ப தொடங்கலாம். நம்ப தொடங்கினாலே உங்கள் வாழ்க்கையில பல நிம்மதி உண்டாயிரும். சரி, அதே மாதிரி கும்பராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய ஒரு குணம் கேட்டீங்கன்னா தனிமை. பல நேரங்களில் மனசு தனிமையை விரும்பும், பிறர் இருப்பதையும் விரும்பாது. ஒரு கலகலப்பா 4 பேரோடு மிங்கிள் ஆகுது சில நேரத்தில் நடக்கும். பல நேரம் தனிமையை தான் கும்பராசிக்காரங்க விரும்புகிறார். அப்படி இந்த தனிமை விரும்பக்கூடிய குணத்தை நீங்கள் விட்டு விட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை சேரும். இப்போ ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். பொதுவாக ராசிநாதன் வக்கரம் அடைகிறாருன்னா நம்முடைய உடல் நலத்தில் நம்ம கவனம் செலுத்தத்தாங்க வேணும், அதில் சந்தேகம் இல்லை. நம்மளுடைய உடல்நலம் மட்டுமில்லை, நம்முடைய குணம். நம்ம நல்லதை நினைச்சு பேசினா கூட பல நேரம் தப்பா போகுது. உலகத்தில் அது ஒரு இயற்கை. அப்படிப்பட்ட நேரத்தில் தப்பாவே பேசிவிட்டோம்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், இல்லைங்களா? அப்படி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்னால பிரச்சனையாயிடக்கூடாது. வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். அப்போ வாக்குஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா சில பேருக்கு வாழ்க்கையே வக்கரமாகி போகுது. ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான வார்த்தைகள் பேசிடக்கூடாது. குடும்ப உறவுகளில் நீங்க எந்த காரணம் கொண்டும் அவசரப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுருது.
ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய சிக்கல்லாம் இந்த நேரத்தில் வராது. ஆனாலும் நீங்கள் உஷாராக இருந்துக்கிடணும். பிரச்சனையெல்லாம் வராதுன்னு பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு. நான் என்ன வேணா பேசலாமான்னா அப்படிலாம் பேசக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பேசினா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அதாவது நேரம் நல்லா இருக்கும்போது தடிக்கு விழுந்தவனும் இருக்கா, கெட்ட நேரம் நடக்கும்போது நல்லா வாழ்ந்தவனும் இருக்கா. ரெண்டு பக்கமும் தான் இருக்கு. அப்படி ஏன் இருக்குன்னா மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய குண இயல்புகள் ஒன்று இருக்கு, அதுல கவனமா இருக்கணும். அமைதியா போயிட்டா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கும்போது அமைதியா போகிறது உங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் இப்போ உங்க தனஸ்தானத்தை பார்ப்பார், நல்ல காசு பணம் வரும், அதுல சந்தேகம் இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், நல்ல தனபாக்கியம் ஏற்பட்டுரும். நான் வாக்குல கவனம் தேவை. பண விஷயத்துல யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் இப்ப வச்சுக்கிட வேண்டாம். நான் உங்களுக்கு பணம் தரேன், என்ன உதவினாலும் செய்கிறேன் அப்படின்னு மட்டும் வாக்கு கொடுத்துடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டு பின்னால நிறைவேற்ற முடியாம கெட்ட பேர் ஆயிப்போயிரும். அதுல அரசியல் தலைவர்கள்லாம் கவனமா இருங்க. அடுத்தவங்களுக்கு இந்த பதவி தரேன், கட்சியில முக்கியத்துவம் தரேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா சிக்கல் வருது. அதே மாதிரி பண விஷயங்கள்ல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த நேரத்தில் பலருக்கு புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் வரும். அந்த நாள் பெரிய அளவுக்கு தொழில் பண்ண முடியும். சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். வேலை மாற்றம் கிடைக்கும் போது யோசிச்சு தான் சேரணும். சுய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஜோதிடத்தை ஆலோசனை கேட்டுட்டு தான் நீங்கள் வேலை மாற்றம் செய்யணும். ஏன்னா பழைய வேலைக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பு வந்துடும். அதனால வேலை மாற்றம் கிடைக்கும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஆனால் பணப்புழக்கம் எல்லாத்தையும் காப்பாற்றும். பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. குடும்பத்தில் அந்த வகையில் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு தான். ஆனாலும் பேச்சில் கவனமாக இருந்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். யாரை வழிபட்டா உங்களுக்கு நிம்மதி பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர், அவரை வழிபாடு செய்கிற போது நிம்மதிகள் பெருகும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இதை விடக்கூடாது. ஏன்னா ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு மிளகாவத்தல் போடுறது, சில பேர் சில மிளகு போடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து தேய்த்து குளிக்கணும். சனிக்கிழமைகளில் ஆண்களும், வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை செய்யணும். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால், நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார், எனக்கு திடீர்னு தோணுச்சு சார், ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், குடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி தேவை என்பதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். நான் இப்போ செய்துட்டேன், எனக்கு உடனே பலன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்துலலாம் செய்யாதீங்க. நாங்கள் இங்கே தொண்டு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்பது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தானங்களை சொல்கிறோம். அப்போ சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக நல்லது. 3வது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு உதவி செய்யுங்க, திருமணம் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். 4வது விஷயம், வேற என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க யாருக்கோ தான தர்மம் செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தூய்மையாக அன்பாக தான தர்மம் செய்து பாருங்கள். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் மிகப்பெரிய நன்மையை தரும். இங்க நான் உங்க ராசிக்குரிய பொதுவான பலனைத்தான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகப்படி இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்க ஜாதகப்படி பெரிய பலன்களை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல கடுமையான தோஷங்களை சிலருக்கு இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடுமையான தொந்தரவு இருந்துச்சுன்னா, உங்க ஜாதகத்துடைய திசா புத்தியும், உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், இந்த வக்கரச்சனி எப்படி இருக்காரு தொடர்பு பார்த்து நமக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி உள்ளவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.